தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரிவ்யூ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம், ஜோதிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உடற்பயிற்சி, ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி. தமிழ் டெக் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் முருங்கைக்கீரை மற்றும் காயின் மருத்துவ பயன்கள் குறித்து ஆய்வு செய்வோம். முருங்கைக்கீரை மற்றும் காயின் மருத்துவ பயன்கள். முருங்கைக்கீரையின் ஊட்டச்சத்து விவரங்கள்: தயிரை விட 2 மடங்கு புரதச்சத்து, கேரட்டை விட 4 மடங்கு வைட்டமின் ஏ, வாழைப்பழத்தை விட 3 மடங்கு பொட்டாசியம், பசும்பாலை விட 4 மடங்கு கால்சியம், ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு வைட்டமின் சி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இயற்கையாகவே புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், வைட்டமின் சி, பி, பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்களும் தாதுக்களும் முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ளன. பெண்களுக்கு பல அற்புத பலன்களை அளித்தரும் முருங்கை இலைப்பொடி. இயற்கையாகவே புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், வைட்டமின் சி, பி, பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்களும் தாதுக்களும் முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ளன. நீர்த்தேக்கத்தை குறைக்கும். முருங்கை இலைப்பொடி நீர்த்தேக்கத்தை குறைக்கும். மேலும் இதில் உள்ள டையூரிட்டிக் பண்புகள் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்ற உதவுகின்றன. இவை அனைத்தும் எடை இழப்புக்கு வழிவகுக்கின்றன. முடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது. முருங்கை இலை பொடியில் வைட்டமின் இ, பி, ஏ மற்றும் துத்தநாகம் நிறைந்துள்ளன. இந்த சத்துக்கள் அனைத்தும் சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன. நீர்க்கட்டி உள்ள பெண்களுக்கு நல்லது. நீர்க்கட்டி பிரச்சனையின் முக்கிய காரணியான இன்சுலின் எதிர்ப்பை சமாளிக்க முருங்கை இலை பொடியை எடுத்துக்கொள்ளலாம். இது நீர்க்கட்டியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அதிக நன்மைகளை தரும். மாதவிடாய் நிறுத்தத்தின் அறிகுறிகளை குறைக்கும். மாதவிடாய் நிறுத்தத்தின் அறிகுறிகளை போக்க முருங்கை இலை பொடி பெரிதும் உதவுகிறது. ஏனெனில் இதில் உள்ள இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் வெப்பத்தை குறைக்கவும் உதவுகின்றன. மாதவிடாய் வலியை போக்கும். பல பெண்களும் மாதவிடாய் நாட்களில் தசை பிடித்து பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். இதிலிருந்து விடுபட முருங்கை இலை பொடியை சாப்பிடலாம். ஏனெனில் இதில் இருந்துள்ள பொட்டாசியம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் உடலை வலுப்படுத்தவும் உதவுகிறது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் சிறந்த ஆதாரமான முருங்கைக்கீரை இலையை சாப்பிடுவதன் மூலம் எலும்பு மெலிதல் நோயின் அபாயத்தை குறைக்கலாம். மனச்சோர்வை போக்கும். முருங்கை இலை பொடி மனநிலையை மேம்படுத்தி மனச்சோர்விலிருந்து விடுபட உதவுகிறது. இதில் உள்ள மெக்னீசியம், வைட்டமின் ஏ, பி, சி, இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் மனநிலையை பராமரிக்க உதவுகின்றன. முருங்கை இலை பொடியை வெந்நீரில் நீங்கள் சமைக்கும் காய்கறிகள் அல்லது குழம்புடன் கலந்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தணிவதுடன் மலச்சிக்கல் நீங்கும். முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை, கால், உடம்பின் வலிகள் நீங்கும். முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் அதிகரிக்கும். பற்களின் உறுதி, நீளமான முடியின் வளர்ச்சி, நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக உதவுகிறது. முருங்கை இலை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். ஆஸ்துமா, மார்புச்சளி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கைக்கீரையை சூப் செய்து குடிக்க வேண்டும். ஆண், பெண் இருபாலரின் மலட்டுத்தன்மையை அகற்ற முருங்கை இலையை வேக வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும். முருங்கைக்காயை சமைத்து சாப்பிட்டால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் நோய் ஆகியவற்றுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. வாரத்தில் 2 முறை முருங்கைக்காயை உணவாக சாப்பிட்டால் இரத்தம் மற்றும் சிறுநீர் சுத்தம் அடைகிறது. முருங்கைக்காயை சூப் வைத்து குடித்து வந்தால் காய்ச்சல், மூட்டுவலி குணமாகும். கர்ப்பப்பையின் குறைகளை போக்கி கருத்தரிக்கும் திறனை ஊக்குவித்து பிரசவத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. உடல் சுருங்கி விரிந்தால் கீழ் மூச்சு, விரல் சுருங்கி
விரிந்தால் மேல் மூச்சு இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. தனனனனா தானனனனனா தனனனனா தானனனனனா. மலந்தான் கழிந்தது தலைவலி போனது, புழுக்கள் அழிந்தது அரிப்புகள் நின்றது. புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே, புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே. நாட்பட்ட ஆஸ்துமாவை நிமிடத்தில் நீக்கிடும் முருங்கை உடல் சுருங்கி விரிந்தால் கீழ் மூச்சு, இரல் சுருங்கி விரிந்தால் மேல் மூச்சு இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. நரம்புகள் முறுக்குமே, ஜீரணம் ஆகுமே, சிறுநீர் பிரியுமே வாயுக்கள் பிரிவதால். கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால். கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால். நாட்பட்ட அரிப்பினை ஒழித்து காட்டுவேன் முருங்கை உடல் சுருங்கி விரிந்தால் கீழ் மூச்சு, இரல் சுருங்கி விரிந்தால் மேல் மூச்சு இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. தரலல்லா லாலல்லல்லல்லல்லா தரலல்லா லாலல்லல்லல்லா. இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும், உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் இந்த சேனல் வளர வேண்டுமென்றால் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழன் டெக் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். டோன்ட் forget to subscribe. Please contact tamilantechreview@gmail.com. Thank you. இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரிவ்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும், உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். To choose your life partner, kindly visit kskmatrimonial.com. Thank you.